சகோதரர் சிவ திரு தானா மாணிக்கம் அவர்களை சிறு உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மகாமகம் இளைஞரணி 11வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்த நமது இளைஞரணி உறுப்பினர்களையும் நமது சமுதாய சுப்பிரமணியர் வெள்ளான் செட்டியார் கும்போணவாழ் மக்களையும் மற்றும் நம் உறவினர்களையும் வருக என மகாமக இளைஞரணியின் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். இன்றும் நம்ம மகாமக இளைஞரணி அமைப்பதற்கு கடமைப்பட்டவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன் என்பதை நினைக்கும் பொழுது மிக பெருமையாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் எல்லா சங்கங்களுக்கும் எடுத்துக்காட்டாக எங்களது குழந்தை மகாமக இளைஞரணி ஒவ்வொரு ஆண்டும் காமராஜர் பிறந்த தின விழா, சுதந்திர தின விழா, அப்துல் கலாம் நினைவு நாள் மற்றும் அனைத்தையும் விடாமல் அந்தந்த காலகட்டத்தில் அருமையாக செய்து மற்ற சங்கங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்கள். இச்சங்கங்கள் மென்மேலும் வளர எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு பரிசு பெறும் வரும் குழந்தை செல்வங்களை வளர்க என வாழ்த்தி வழங்குகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. கும்பகோணம் மண்டல தலைவர் சிவ திரு ஏவிஆர்எம்வி ராமலிங்கம் செட்டியார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். மகாமகம் என்ற பேரு கேட்டால் போல் வருடா வருடம் மகாமகுளம் மேற்கு கரையில் உள்ள ராயா கிராண்ட் ஹோட்டலில் மிக கிராண்டாக ஒவ்வொரு வருடமும் புது பொலிவுடன் புது மெருகுடன் மகாமகம் இளைஞரணி அறக்கட்டளை இந்த கல்வி விழாவை சிறப்பாக நடத்தி வருகிறது. நம் சொந்த விழாவை கூட இப்படியெல்லாம் சிரமப்பட்டு ஒரு மாதம் 2 மாதம் செய்வோமா என்பது கண்டிப்பாக சந்தேகம்தான். ஆனால் மகாமக இளைஞரணியினர் ஒரு மாதம் இரவும் பகலும் தன்னுடைய குடும்பம், உழைப்பு, தொழில் அனைத்தையும் விட்டு முழுக்க இந்த கல்வி விழாவை மிக சிறப்பாக மற்ற ஊர்களை விட போட்டி போட்டு எல்லா ஊர்களுக்கும் முன்மாதிரியாக நடத்த வேண்டும் என்று மிக சிறப்பாக நடத்தி வருவது மிக மிக பெருமையான சிறப்பான விஷயம். அடுத்தபடியாக இந்த இவ்வளவு சிறப்புகளுக்கும் காரணமான மகாமகம் இளைஞரணி தலைவர் அன்பு மாப்பிள்ளை பாசத்திற்கும் பிரியத்திற்கும் உரிய திருநா அவர்களை பற்றி கண்டிப்பாக சொல்ல வேண்டும். திருநா அவர்களுக்கு தலைமை பண்பு இரத்தத்திலேயே ஊறியிருக்கிறது. காரணம், அவருடைய தாத்தா தெய்வ திரு விஎஸ்ஏ ஆவத்தா செட்டியார் அவர்கள் குழந்தை பாத்திரையாளர்கள் சங்கத்துக்கு 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக தலைமையேற்று நடத்தி மிக சிறப்பாக கும்பகோணம் பித்தளை பாத்திர வியாபாரிகள் நிர்வகித்தார். அதே போன்று அவருடைய தகப்பனார் சிவ திரு விஎஸ்ஏ ஆத்மலிங்கம் செட்டியார் அவர்கள் 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த பித்தளை பாத்திர வியாபாரிகள் சங்கத்தை மிக சிறப்பாக நிர்வகித்து அனைத்து பித்தளை பாத்திரைகள் சங்கத்திற்கும் ஒரு முன்மாதிரியாக நடத்தி வருகிறார். ஆகவே அவருடைய வழிவந்த நம்முடைய திருநா புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்பது போன்று மிக சிறப்பாக இந்த மகாமக இளைஞரணியை நிர்வகித்து வருவது பெருமைக்குரிய விஷயம். அவர் தலைமை பண்பில் அவருடைய பணிகளை மட்டுமல்லாமல் மற்ற அனைவருடைய பணிகளையுமே சிறப்பாக தானாகவே வழியாக வந்து சிறப்பாக செய்ய வேண்டும், மற்றவர்களும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று பம்பரம் போல் பணிபுரிவர். ஒரு இடத்தில் அரை மணி நேரத்துக்கு மேல் தங்காமல் நாள் ஒன்றுக்கு எனக்கு தெரிந்து 10 மணி நேரத்துக்கு மேலாக பொது பணியை ஆற்றி வருகிறார். பன்முகத்தன்மை கொண்ட மாப்பிள்ளை திருநா சுப்பிரமணியம் வெள்ளான் செட்டியார் இளைஞரணி மகாமக அறக்கட்டளை தலைவர் மட்டுமல்லாமல் நம்முடைய சுப்பிரமணியபுரம் வெள்ளான் செட்டியார் சமூக அறக்கட்டளையுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக 18 மண்டலமாக 6 மண்டலத்தை மிக அரும்பாடுபட்டு பிரித்து அதற்கு பொறுப்பாளர்களை மிக சிறப்பாக தேர்வு செய்து அதை திறம்பட நடத்தி தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற பெயருக்கு ஏற்றார் போல மிக அழகாக நடத்தி வருகிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பாத்திர சங்கத்தின் மாநில இணை செயலாளராக குறுகிய காலத்திலேயே குழந்தைகள் ஒரு 400-500 உறுப்பினர்களை சேர்த்து பல்வேறு பொறுப்புகளை ஆற்றி வரும் மாப்பிள்ளை திருநா அவர்களுடைய தலைமையில் செயலாளர் எஸ் ஆத்மநாதன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் பார்த்தால் பசு, பாய்ந்தால் புலி, அனைத்து பணிகளையும் தலைவர் கண் அசைவுக்கு ஏற்றார் போல் தலைவர் அங்கு என்ன நினைக்கிறவரோ அதை நினைப்பதற்கு முன்பாகவே மிக சிறப்பாக செய்து வரும் திரு ஆத்மநாதன் அவர்கள் இந்த மகாமகம் இளைஞரணி அறக்கட்டளைக்கு ஒரு ஆணிவேர் தூண் என்று சொன்னால் மிகையாகாது. அது மட்டுமல்லாமல் உயர்நிலை முன்னாள் பொருளாளராகவும் இந்நாள் உயர்நிலை குழு உறுப்பினராகவும் உள்ள NVSC சிவசங்கரன், உயர்நிலை குழு உறுப்பினர் அருள்நாதன் ஆகியோர் கடந்த 1 மாதமாக படாது பாடுபட்டு பணிகளை செய்து வருவதை நான் அருகாமையில் இருந்து பார்த்து வருகிறேன்.
இப்படிப்பட்ட மிக சிறப்பான இந்த மகாமக இளைஞரணி மிக அருமையாக 11வது கல்வி விழாவை அருமையாக நடத்தி வருகிறது. மற்ற ஊர்களில் உள்ள இளைஞர்களெல்லாம் கை நிறைய பரிசு கொடுப்பார்கள் என்றால், நம்முடைய மகாமக இளைஞரணி வண்டி நிறைய பரிசு கொடுக்கிறார்கள். ஏனென்றால் எங்கள் வீட்டில்தான் ஒவ்வொரு வருடமும் பரிசு பொருட்களை வைத்து பிள்ளைகள் அவர்களை பெற்றோர்கள் வண்டி வண்டியாக ஏற்றி செல்லும் போது எனக்கு பெருமையாகவும் இருக்கும், சற்று பொறாமையாகவும் இருக்கும். நாம் படிக்கும் காலத்தில் இப்படியெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லையே, இருந்திருந்தால் நம்மளும் நல்லா படித்திருந்து ஒரு பெரிய பொறுப்புகள் ஜனாதிபதி பிரதமராக கூட ஆயிருக்கலாம். ஆனால் அந்த பொறுப்புகள் நமக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அந்த வாய்ப்பை இப்போது உள்ள குழந்தைகள் நன்றாக பயன்படுத்தி கொண்டு மிக அருமையாக நம்முடைய சமூகம் இந்திய அரங்கு மட்டும் இல்லாமல் உலக அரங்கிலே பெருமை கொள்ளும்படியாக மிக சிறப்பாக பேரெடுக்க வேண்டும், பொறுப்புகளை பெற வேண்டும், படிப்புகளை படிக்க வேண்டும், உயர் பதவிகளை அடைய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுப்பிரமணியபுரம் வெள்ளாஞ்செட்டியார் இளைஞரணி மகாமக அறக்கட்டளையின் முப்பெரும் விழாவில் மிக சிறப்பாக உரையாற்றிய எங்கள் மண்டல தலைவருக்கு எங்கள் அமைப்பின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் பணிகளை பாராட்டி அவர்களுடைய உரை அமைந்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. ஏனென்றால் இத்தகைய பணிகளை செய்பவர்களுக்கான வெகுமதி என்பது, மனநிறைவு என்பது, இது போன்று பெரியோருடைய பாராட்டும் ஆசையும் அன்பும் தான். அந்த வகையில் அள்ளி கொட்டி சென்றுள்ளார் எங்கள் அன்பு மாமா நவீன கவிஞர் சிவத்திரு வேதா ராமலிங்கம் செட்டியார் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாநில துணைத் தலைவர் சிவத்திரு சோ ராமலிங்கம் செட்டியார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்து இந்த மகாமக விழாவை 11 ஆண்டுகளாக நடத்துவதை பார்த்து மிகவும் பெருமை அடைகிறேன். மிக மிக சிறப்பாக தம்பி திருநாவுக்கரசு தலைமையில் ரொம்பவும் ஒத்துழைப்பாக மற்ற அனைத்து உறுப்பினர்களும் இருந்து செய்கிறார்கள். இந்த கல்வி விழாவில் மாணாக்கர்கள் மிகவும் நன்றாக படித்து மேலோங்கி வர வேண்டும் என்றும் அவர்களுக்கு கொடுக்கும் பரிசுகளை பார்த்தால் இப்ப எனது மாப்பிள்ளை ராமலிங்கம் சொன்ன மாதிரி எனக்குமே பொறாமையத்தான் இருக்கிறது. நம்ம காலம் அந்த காலம் அப்படி, அதற்காக நாம் இன்றைய காலத்தை பார்த்து பெருமைப்பட வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு பிரயோசனம் இல்லை. நல்லபடியாக படிக்க வேண்டும். படிப்பதில் எனக்கு தெரிந்தது வள்ளுவனின் 1330 குறளில் ஒரே ஒரு குறள், கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக என்ற குறளில் ஒரு துணைக்கால் கூட கிடையாது. அதாவது எதற்காக அதுல கால் கிடையாது என்றால், நீ கற்க கசடர படித்து நீ நல்லபடி ஆளானால் உனக்கு எந்த விதமான துணையும் தேவையில்லை, நீ உன் காலிலே நின்று சாதிக்கலாம் என்பதற்காகத்தான் அந்த குறளுக்கு துணைக்கால் இல்லாமல் ஒரு வார்த்தை கூட பக்கத்துல துணைக்கால் கிடையாது வள்ளுவர் எழுதியிருந்தார். அதுபோல் எல்லா பிள்ளைகளும் நன்றாக படித்து தன்னம்பிக்கையோடு தான் வாழ்வில் சிறப்பாக வாழ வேண்டும் என்று அனைத்து மாணவர்களையும் வாழ்த்தி, இந்த வருஷம் பெறுவதை போல் அடுத்த ஆண்டு இந்த வருஷம் 20 பேர் என்றால் அடுத்த வருஷம் 30 பேருக்கு குறையில்லாமல் பரிசு வாங்கி மாணாக்கர்கள் IAS IPS போன்ற பெரிய பதவிகளை வைக்க வேண்டும். அரசியலை விட பதவிகளில் நல்ல முறையில் நமது சமுதாயத்தில் சிறந்து இன்றைக்கு ஒரு வழக்கறிஞர், நமது சமுதாயத்தில் எத்தனையோ வழக்கறிஞர்கள் நிறைய படித்து விட்டார்கள். ஒரு பெண் வழக்கறிஞர் உள்பட இன்று ஹைகோர்ட்டில் இருக்கிறது. அதற்கும் பாராட்டு விழா செய்ய போகிறார்கள். அதெல்லாம் பார்க்கிற போது நம் மனதுக்கு மிகவும் திருப்தியாக இருக்கிறது. நல்ல முறையில் படியுங்கள் படியுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.